ஏர் இந்தியா விமான விபத்து. இன்னையுடைய நாள் இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாளாக இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு நாளாகத்தான் இடம்பெற்றிருக்கு. விமான விபத்துக்கள் விமானம் ஆரம்பித்த நாட்கள் இருந்தே விமான விபத்துக்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. எந்த அளவுக்கு அறிவியல் வளருதோ அதனால வரக்கூடிய சைட், அதாவது எஃபெக்ட், அதோடைய விபத்துக்கள் எல்லாமே அனுபவித்து ஆகணும். ஏன்னா நம்ம அதிலேயும் தான் பழகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விமான விபத்து கிட்டத்தட்ட 242 பேரையும் கொன்றிருக்கும். ஒரு முறை விமானம் தீவிரவாதிகளால் கடத்தி வைக்கப்படும், ஒரு முறை கால சூழலால், மோஸ்ட்லியா விமான விபத்துகள் அந்த வானிலையுடைய காரணத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கால சூழல் நடக்கும். ஆனா இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன நடந்தது? 1:37க்கு புறப்படுது. ஒரு 5 நிமிஷத்துல அந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 425 அடியை விமானம் ஹைட் கடக்கும் பொழுது ரேடார்ல இருந்து துண்டிக்க, அதாவது மேடே கால், இறுதி எச்சரிக்கை, எங்களால முடியல, கை மீறி போய் விட்டது, என்ன பண்றதுன்னு தெரியல, அவசரம், உதவி தேவை, எப்படி வேணா பொருளை எடுத்துக்கலாம். குஜராத்தோட முன்னாள் முதல்வரும் பயணிச்சிருந்தாரு, அவரும் இறந்திருக்கிறார். சரியா அந்த 1:45ங்கிறது விடுதியில சாப்பாடு டைம். பசங்கள்லாம் என்னன்னு தெரியாது, மேல ஃபிளைட்டு பறக்க போது, நம்ம உள்ள உட்காந்து சாப்பிட்றோம், ஃபிளைட்டு பறக்குத சிந்தனையே இல்லாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த தருணத்துல மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த செய்தியை நான் பேசுகிற நேரம், மேபி இந்த செய்தியை பேச வர்றதுக்கு 5 நிமிஷம் நான் லேட்டாக வந்திருக்கலாம், அல்லது முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த நேர பின்னணி இருக்குல்ல, ஒரு நிமிட நேர பின்னணி கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதாவது நீங்கள் எந்த சம்பவத்திலுமே ஈடுபடல, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது கூட, அதாவது இயற்கையாக தன்னிச்சையாக ஒரு விஷயம் நடக்கும், அது உங்களுடைய உயிரையும் பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோக செய்தி தான் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் ஒரு 5 மாணவரோட உயிரை பறிச்சிருக்கு. நான் மாணவர்கள்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறது எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஏர் இந்தியா விமான விபத்து. இன்னையுடைய நாள் இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாளாக இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு நாளாகத்தான் இடம்பெற்றிருக்கு. காரணம், இவ்வளோ பெரிய விமான விபத்து சமீப நாட்களில் நடந்ததில்லை. விமான விபத்துக்கள் விமானம் ஆரம்பித்த நாட்கள் இருந்தே விமான விபத்துக்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. எந்த அளவுக்கு அறிவியல் வளருதோ அதனால வரக்கூடிய சைட், அதாவது எஃபெக்ட், அதோடைய விபத்துக்கள் எல்லாமே அனுபவித்து ஆகணும். ஏன்னா நம்ம அதிலேயும் தான் பழகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விமான விபத்து கிட்டத்தட்ட 242 பேரையும் கொன்றிருக்கும். அதுலேருந்து ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அந்த ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட அப்படியே லோ ரேஞ்சில் பறக்குது, நேராக போய் ஒரு கட்டிடத்தின் மேலே மோதி எரியுது, அப்படியே தீப்பிழம்பாக எரிகிறது, கரும்புகை சூழ்ந்து. அந்த தீப்பிழம்பு, அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். முதல்ல இந்த ஃப்ளைட் எங்கேருந்து புறப்படுது, எதன் காரணமாக வெடிக்கிறது, என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். விமான விபத்துக்கள் ஒன்று புதிதல்ல, வருடந்தோறும் 2ஓ 3ஓ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி நடக்குது, என்னென்ன காரணத்தால் நடக்குது? ஒரு முறை விமானம் தீவிரவாதிகளால் கடத்தி வைக்கப்படும், ஒரு முறை கால சூழலால், மோஸ்ட்லியாக விமான விபத்துகள் அந்த வானிலையுடைய காரணத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கால சூழல் நடக்கும். ஆனால் இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஏர் இந்தியா 171, அதாவது ஏஐ 171ங்கிறது ஏர் இந்தியா 171 அப்படிங்கிற விமானம் 787 போயிங் ரக விமானமாக இந்த விமானம் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1:37க்கு புறப்படுது. 1:37, 1:42, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளாகும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 425 அடியை விமானம் ஹைட் கடக்கும் பொழுது ரேடார்லேருந்து துண்டிக்க, அதாவது மேடே கால், இறுதி எச்சரிக்கை, எங்களால் முடியலை, கை மீறி போய் விட்டது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவசரம், உதவி தேவை, எப்படி வேணால் பொருளை எடுத்துக்கலாம், அந்த சமிஞ்சை கொடுக்குறாங்க. 2 விமானிகளுமே அதை கொடுக்குற பட்சத்தில் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாக போகுது, அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதை சிந்திக்கிற கூட நேரம் இல்லை, இதை ஒரு கன்வே பண்ணுறது கூட நேரம் இல்லை. இயற்கை சூழல் அவ்வளவுதான் கால அவகாசம் கொடுத்தது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு 15 வினாடிகளில் விமானம் விழுந்து நொறுங்கியது, விமானத்தில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். அதுதான் செய்தி. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. இந்த விமானம் எங்கேருந்து புறப்படுதுன்னா, அகமதாபாத்லேருந்து புறப்படுது, லண்டன் கேட்விக் நகரை நோக்கி புறப்படுது. புறப்பட்ட 5 நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளாகுது. விழுந்த பொழுது பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய விடுதி, அந்த விடுதியின் உள்ளே விழுகுது. இப்போ இன்கேஸ் ஒரு தரைப்பகுதியில் விழுந்திருந்தால் விமானத்தில் சேதமடைஞ்சிருக்கும், விமானத்தில் உள்ளவங்க இறந்துருப்பாங்க. ஒரு கட்டிட நகரின் மேலே விழும்பொழுது அவர்களும் சேதத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். ஆனால் ஒன்று, சிட்டிக்குள்ளே விழுகும் பொழுது உடனடியாக மீட்பு படையினர் விரைந்து அவர்களை ஏதோ ஒன்று அவரை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சிகளை, அந்த விபத்துக்களை ஏதாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் உள்ளே இருந்தவங்களை பிழைக்க வைக்க முடியுமானா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அந்த உடல்களெல்லாம் பார்க்கும் பொழுது கதறி அழுகிறாங்க. அந்த விடுதியிலிருந்து இந்த அந்த விபத்தை பார்த்து டக்குன்னு கீழே எதிர்த்து குதிச்சு ஐயோன்னு ஓடினவங்களும் இருக்காங்க. சரியாக அந்த 1:45ங்கிறது விடுதியில் சாப்பாடு டைம். பசங்கள்லாம் என்னன்னு தெரியாது, மேலே ஃப்ளைட்டு பறக்க போது, நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்றோம், ஃப்ளைட்டு பறக்குத சிந்தனையே இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த தருணத்தில் ஒரு விமானம் விழுகிறது, விமானத்தில் இருந்தவர்களும் இறக்குறாங்க.
இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருந்த மாணவர்களும் இருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னேன் அந்த 5 நிமிட சப்போஸ் அந்த பசங்க 5 நிமிஷம் லேட்டாக சாப்பிட வராமல் இருந்தால் 5 பேரோட உயிர், இப்போ அது எத்தனை பேருன்னு தெரியல சொல்கிறேன், அவங்களோட உயிர் தப்பிச்சிருக்கலாம். அந்த விமானம் விழுகாமல் இருந்தால் எல்லாரும் தப்பிச்சிருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வரல. இந்த விபத்தில் அந்த 5 நிமிட நேர பின்னணியை நான் சொல்கிறேன். இந்த விமானத்தில் மொத்தம் 242 பேர் இருக்காங்க. 230 பயணிகள், 10 பணியாளர்கள், 2 விமானத்தை இயக்கக்கூடியவர்கள். 242 பேரில் ஒருவர் உயிர் பிழைத்தாலும் அதிசயம், அப்படி தான் செய்திகள் வருது. கிட்டத்தட்ட 169 பேர் வந்து இந்தியர்கள் தான். 53 பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகீசியர்கள், ஒருத்தர் கன்னடர். அப்படிங்கும்போது 3-4 நாடை சேர்ந்த நபர்களும் பயணித்திருக்கிறாங்க. குஜராத்தோட முன்னாள் முதல்வரும் பயணிச்சிருந்தார், அவரும் இறந்திருக்கிறார். அது யார் இவர் பயணித்தார் அவர் பயணித்தார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா போனது உயிர் தான், அனைத்து உயிரும் சமந்தான். அவரும் லண்டனில் இருக்க தன்னுடைய மகளை பார்க்க போகிறதுக்காக ஆசையாக கிளம்பி போயிருக்காரு. அந்த மகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா வருவாங்கன்னு. ஆனால் அந்த இறப்பு செய்தி தான் அவங்களுக்கு மிஞ்சிச்சு. அவருக்கு மட்டுமல்ல, அந்த 242 குடும்பத்துக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஏதோ ஒரு உயிர்கள் பிழைச்சிடாதா, ஏதாவது ஒன்று தப்பிச்சிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் தான் எல்லாருக்கும் இருக்குது. முதல்ல அந்த விமான விபத்துக்கான காரணம் என்னென்ன காரணங்களெல்லாம் விமான விபத்து அப்படிங்கும்போது பொதுவாக கால சூழல் தான். அந்த கால சூழலை மையப்படுத்தி தான் அந்த விமான விபத்துக்கள் மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம மோஸ்ட்லி கேட்டிருப்போம். விமானம் பறக்க இருந்த தூரத்தை விட மோசமான கால சூழலால் குறைவான தூரத்தில் பறந்த பொழுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம். மோசமான காலநிலை காரணமாக ரேடார் துண்டுச்சு, இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த விமானம் புறப்பட்ட பொழுது தரை காற்று வேகமாக இல்லை, சரியாக இருந்திருக்கு. மேகக்கூட்டம் எதுவும் பெரிதாக இல்லை, சரியாக இருந்திருக்கு. எல்லாமே சரியாக இருந்திருக்கு. இப்போ காலநிலையில் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இயந்திர கோளாறு தான். இயந்திர கோளாறுனா அப்போ சரிவர இவங்க செக் பண்ணாமல் ஒரு வேளை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. உடனே ஒரு செய்தி, பறவைகள் மோதியதால் 2 சைடு என்ஜின்லையும் பறவைகள் மோதிருச்சு, 2 ரெக்கைகள்லையும், அதனால் கட்டுப்பாடை இழந்துருச்சு, அதனால் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. பொதுவாக கழுகு போன்ற பறவைகள் விமானத்தில் மோதுறது, ரெக்கைகளை சேதப்படுத்துறது எல்லாமே நடக்கிறது தான். அதெல்லாம் வந்து விமானிகள் அதை மீறியும் ஒரு விபத்துக்குள்ளே வேண்டிய விமானத்தை சரியாக தரையிறக்கி வெற்றி கண்ட விமானிகளும் இருக்காங்க. முதல்ல இந்த விமானிகள் 2 பேர் யார், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்த விமானிகள் இந்த விமானத்தை இயக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த போயிங் 787 விமானம் வந்த நாள்லேருந்து பெரிதாக விபத்துகளில் சிக்கினதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க இதே விமானத்தை கிட்டத்தட்ட 12 வருஷம் இயக்கியிருக்காங்க. அப்போ விமானிகளும் சாதுரியமாக தான் செயல்பட்டுருக்காங்க. ஒரு இந்த விபத்தை எப்படியாவது தடுத்துட முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் 2 விமானிகளுமே விமானத்தை எப்படியாவது தரையிறக்கிற முயற்சி, ஏதோ ஒரு இடத்துல அசம்பவத்தை தவிர்க்கலாங்கிற முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் காரணம் அது பலன் கொடுக்கலை அப்படி தான் சொல்லி ஆகணும். 242 உயிர்கள். இந்தியா சந்தித்த விமான விபத்துகளில் வரலாற்றில் இதுவும் ஒரு மோசமான விபத்தாகத்தான் பதிவாகுது. எனக்கு தெரிஞ்சு 996ன்னு நினைக்கிறேன், அப்போ நான் பிறக்கலை. பட் இந்த விமான விபத்தெல்லாம் குறித்து தேடும்போதெல்லாம் எனக்கு அந்த விமான விபத்தை பற்றி மட்டும் நான் படிச்சிருக்கேன். நடுவானில் 2 விமானங்களும் மோதியது. டெல்லியிலேருந்து சவுதி அரேபியாவும் கஜகஸ்தான்லேருந்து டெல்லியும் வந்த விமானம் 2ம் நடுவானில், அந்த கஜகஸ்தான்லேருந்து வந்த விமானம் வந்து சொன்ன உயரத்தை விட குறைவான உயரத்தில் பறக்கும் பொழுது ஏதோ விபத்தானதாக நான் செய்தி படித்தது. அந்த விமான விபத்தில் நடுவானிலேயே 2ம் கிராஷ் ஆகி எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நான் படிச்சிருக்குது. அதே மாதிரி தான் ஒரு மோசமான விமான விபத்துக்கள் இந்த வரலாற்றில் இடம்பெறும் இல்லையா, அப்படியான விமான விபத்தாகத்தான் இந்த விமான விபத்தும் இடம்பெற்றிருக்கு. ஏதோ ஒரு நேரத்தில் யாரோ ஒருத்தர் உயிர் பொழைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. யாரோ ஒருத்தர் பொழைக்கணுமே. இதற்குள்ளே வந்து அவங்களோட சதியா இவங்களோட சதியா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை. இது முழுக்க இயந்திர கோளாறு. ஒன்று அதை சரிவர இப்போ சரி பார்க்காம புதுப்பிக்கும் பொழுது அதில் ஏற்பட்ட கோளாறு என்ன நடந்ததுங்கிறது முழுக்க இயந்திர கோளாறாகத்தான் இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய திங்கிங்காக இருக்குது. ஒருத்தருடைய பார்வை மாறலாம். மேபி இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பலரும் கருத்து சொல்கிறாங்க. மோடி அவர்கள் இரங்கல் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த தேசமும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. விபத்து தடுக்க முடியாத ஒன்று தான். கவனக்குறைவு எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக விபத்து நடக்கும். சில நேரங்களில் கவனக்குறைவு இல்லை, இயற்கை சூழல் விபத்துக்களை உருவாக்கிவிடும். இது கவனக்குறைவால் நடந்த விபத்தா, இயற்கை சூழலால் நடந்த விபத்தா, அதாவது ஒரு பறவை மோதி அது மாதிரி இன்ஜின் கோளாறாகி போச்சா, இல்லை கோளாறாக இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு. இப்போ இந்த நேரத்தில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய பொழுது அப்படியே தீ அதிகமாக வந்தது, நெருப்பு அதிகமாக வந்தது, எல்லாரும் பேசினாங்க. எரிந்துக்கிட்டே விழுந்ததானா? கிடையாது. இது ஒரு நீண்ட தூரம் செல்லக்கூடிய விமானம். அதாவது லண்டனுக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன் வே ஸ்டாப்பிங் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எரிபொருள் வந்து அதிகமாக அதில் ஃபில் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எரிபொருள் அதிகமாக இருக்கும் பொழுது அது மேபி ஃபயரை உண்டு பண்ணியிருக்கலாம். அந்த விழுந்தோன்னே கிராஷ் ஆகுது இல்லையா, அதை சொல்கிறேன்.
ஸோ அந்த மருத்துவ விடுதி அந்த கட்டிடத்தை பார்க்கும் பொழுது அதுவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தீ எரிந்ததற்கான காரணம் இதுதான். நீண்ட தூர பயணங்கும் பொழுது அதில் எரிபொருள் நிறைய நிரப்பப்பட்டிருந்திருக்கும். அந்த எரிபொருள் கீழே விழுந்து அந்த நொறுங்கின தருவாயில் அது எரிய போகுது. இன்கேஸ் ஒரு குறைவான தூரம்னா அந்த எரிபொருளுடைய அளவும் கம்மியாக இருந்திருக்கும். அதுவும் இங்கே நெகட்டிவ் ஆகி போச்சு. இப்படி பல்வேறு காரணங்கள் தான் விமான விபத்துக்கான காரணமாக சொல்லப்படுது. வேறு எந்த காரணமும் எனக்கு தெரிந்து இருப்பதில்லை. எந்த காரணமாக இருந்தாலும் அறிவியல் முன்னேற்றம் அடைந்துக்கிட்டு தான் இருக்குது, விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மலேசிய விமானம் காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காக பல நாடுகள் முன் வந்த பொழுதும் ஒரு பார்ட்டை கூட கண்டுபிடிக்க முடியல. அங்கே எடுத்தோம் இங்கே எடுத்தோம் தான் சொல்ல முடியுது. ஏதோ ஒரு நேரத்தில் இந்த ஒரு அபரிதமான வளர்ச்சியும் விபத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அதை எந்த வார்த்தையால் விவரிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. சோகம் நடந்து விட்டது, பலரும் இறந்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம இரங்கலை தான் சொல்ல முடியும், ஆறுதலை தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் நம்ம கையில் இல்லை. இந்த விபத்துக்கள் இதற்கு மேலாவது நடக்காமல் முடிந்த அளவு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அதைத்தான் அந்த விமான நிறுவனங்களும் செய்யணும், அரசும் செய்யணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. எல்லாமே சரியாக இருக்குது, காலநிலை சரியாக இருக்குது, பறந்த தூரம் சரியாக இருக்குது அப்படின்னா எங்கே விபத்து நடந்ததுங்கிற ஒரு கேள்வியை ஒரு சாமானியனுக்கு ஏற்படுத்திடக்கூடாது. விமான போக்குவரத்து ஐயோ அப்படிங்கிற ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதற்கு விமான நிறுவனங்களும் அனைவருமே ஒன்றுபட்டு முயற்சி செய்யணும். அவ்வளோதான் ஒரு கோரிக்கையாக வைக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.